முதலமைச்சர் குறித்த தவேக தலைவர் விஜயின் விமர்சனத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் குறித்த விஜயின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விஜயின் பேச்சு ஏற்க முடியாதது என்று தெரிவித்திருக்கிறார். 50 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தமான முதலமைச்சர் குறித்த விஜயின் விமர்சனத்திற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். தவேக தொண்டர்கள் மெச்சூரிட்டி ஆகிவிட்ட நிலையில் விஜய் விசில் அடிச்சான் குஞ்சுகளாக மாறிவிட்டார் என்று விமர்சனம் செய்திருக்கிறார். தவேக தலைவர் விஜய் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அங்கிள் என்று விமர்சித்திருந்தார். இதனை கடுமையாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எதிர்த்து கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவரை, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவரை அங்கிள் என்று விமர்சித்திருப்பது ஏற்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து தவேக தலைவர் விஜய் அங்கிள் என்று விமர்சித்திருந்தார். இதனை ஏற்க முடியாது என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்த விமர்சனம் ஏற்க முடியாத ஒன்று என்று தெரிவித்திருக்கிறார். 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவரை அவர் விமர்சித்திருப்பது ஏற்க முடியாத ஒன்று என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தவேக தொண்டர்கள் மெச்சூரிட்டி ஆகிவிட்டார்கள், ஆனால் விஜய் ஆகவில்லை என்றும் அவர் கடுமையாக சாடியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தவேக தலைவர் விஜய் அங்கிள் என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார். இதனை ஏற்க முடியாது என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். மாநாட்டில் அவர் பேசும்போது சொன்னது, நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக் கூடாது, நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 2வது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க, ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போன்று பேசிவிட்டாரோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் எனக்கு தருகிறது. பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக் கூடாது, நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 2வது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க, ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போன்று பேசிவிட்டாரோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் எனக்கு தருகிறது. முதல் மாநாட்டில் அவர் பேசும்பொழுது சொன்னது, நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக் கூடாது, நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 2வது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க, ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போன்று பேசிவிட்டாரோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் எனக்கு தருகிறது.